அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில நடந்தது. இதுல ஏராளமான தொண்டர்களும் அவங்களோட கட்சி தலைவர்களும் ரசிகர்களும் வந்தாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. அதெல்லாம் சரிதாங்க. அந்த மேடையில ஒரு தமிழக முதலமைச்சரை, ஒரு மாநில தலைவரை, திமுகவோட மாநில தலைவரை விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு. இந்த வார்த்தை ஒரு நாகரிகமான வார்த்தையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இது நாகரிகம் சொல்லி அவங்களோட தொண்டர்கள் சுத்திட்டு இருக்காங்க. இது நாகரிகமற்ற வாழ்க்கை. சரி, திமுகவையும் பிஜேபியையும் எதுக்கதான் நீங்க இந்த அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க. அது மாநில மாநாட்டிலேயே சொல்லிட்டீங்க விக்கிரவாண்டியில. திரும்ப திரும்ப நான் திமுகவையும் பிஜேபியும் தான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அது ஏன் நீங்க மறந்துடுவீங்களா? மக்கள் மறந்துடுவாங்களா? நீங்க பேச வேண்டியது மாநில மாநாட்டுல எவ்வளவோ இருக்கு. நீங்க அதை பத்தி பேசவே இல்லை. சிவகங்கைக்கு போனீங்க, 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்தீங்க. யாருன்னு மறந்துருப்பீங்க? அஜித் குமார். அவருக்கு நியாயம் கிடைச்சிச்சா? அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பனையூர்ல வச்சு பேசுனீங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமானுச்சா? அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. சரி, எதையுமே பத்தி பேசல. இப்ப பெண்களுக்காண்டி நான் போராடுவேன், தாய் மாமனா இருப்பேன் அப்படின்றீங்களே. வரதட்சணை கொடுமையில எவ்வளவு இப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஏன் நீங்க பேசல? பெண்களோட பாதுகாப்பு முக்கியம், பெண்களோட பாதுகாப்பு முக்கியம். இப்ப நடக்கிறது அதானங்க. பெண்களோட பாதுகாப்பு இப்ப இல்ல. வரதட்சணை கொடுமை அதிகமாயிட்டு இருக்கு. உங்க தொண்டர்களுக்கு என்ன சொன்னீங்க? எதுவும் சொல்லல. அதை பத்தி நீங்க பேசல. ஜாதி ஆணவ கொலை அது நடந்தது. அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. எதுவுமே பேசாம நான் பிஜேபியையும் டிஎம்கேவையும் எதிர்க்கிறேன்னா இது நீங்க மறந்துட்டீங்களா? மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் நாகரிகத்தை நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு பின்னாடி வர இளைஞர்கள் தான் இப்ப உங்களுக்கு தொண்டர்களா இருக்காங்க. உங்களோட ரசிகர்கள் இளைஞர்கள், படிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. நீங்க ஒரு மாநில மாநாட்டுல ஒரு முதல்வரை அங்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்க எதுக்கு அந்த வார்த்தை சொன்னீங்கன்னு தெரியாம அதே வார்த்தையை ஒரு மாநில முதல்வரை பயன்படுத்துவாங்க. அது எவ்வளவு பெரிய தவறான செயல்ன்றத நீங்க உணர்ந்து இனிமேல் வர காலங்கள்ல மாத்திக்கங்க. அது உங்க கட்சிக்கும் நல்லது, உங்க தொண்டர்களுக்கும் நல்லது. நீங்க சுயமரியாதை வேணும்னு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அந்த சுயமரியாதையை நீங்க தான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுல இருந்து மாறுபட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க பிஜேபியையும் டிஎம்கேவும் எதிர்க்கிறேன் அப்படின்றத மட்டும் பேசாதீங்க. மக்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க போராடுங்க. இன்னும் கல்வித்தொகைக்கு மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கல, அதை பத்தி நீங்க மோடி கிட்ட கேட்கல. இனிமேல் வரும் காலங்கள்ல அரசியல் நல்லபடியா பண்ணுங்க.